Hello guys, welcome back to our channel Brain Dot Reacts. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்குள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம், வாங்க போலாம். तुमके ना हतना कितना दिन में निकाल कर मैं तंबी उनके ना पड़ना कल्ला करपू 1 kg कल्ला करपा कल्ला करपू சமையல் கல்ல பருப்பா ஏன்டா காலையில ஒரு தாலி எடுக்கிறீங்க மஞ்சத்தாள் பொண்ணு மஞ்சத்தாளா சார்ட்டா பவுடர் மஞ்சத்தூள் பாக்கெட்டா ஜொமேட்டோ 2 kg ஜொமேட்டோ அந்த வண்டி ஓட்டுரு டவுன் டொமேட்டோ தக்காளியா அல்ல ஏன்டா வக்காளி அப்புறம் இந்த கோதாமல்லி கராப்பிலா கொஞ்சம் கோதாவல்லி காராப்பாலா லீஃப் கொத்தமல்லி கருவேப்பிலையா அப்புறம் வரும் கொம்மா சோப் ஒண்ணு கொம்மா சோப்பா இல்லை கிரீன் கலர் கொம்மா சோப் ஹமாம் சோப்பா இல்லை எல்லாம் மீறி போறீங்களா அப்புறம் 2 வாழ்க்கை கொடு இது வாழ்க்கை கொடுக்கவா ஹலோ பாய் தம்பி கலகரா போலையே அம்மா சூப்பர் 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 பா அவங்களாய் சக்கரை சேர்த்துருக்காமா சுற்றி நின்று ஊரே அதுக்கெல்லாம் வாங்கிட்டு 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. அடிச்சு ஜெயிச்சாதான் உனக்கு கூஸ் பம்ப்ஸ் வேணும்னா நீ போ பாகுபலி பாரு இல்லை ஏதோ ஒரு படம் பாரு, அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க. மேட்ச் அடிச்சு ஜெயிச்சா மட்டும்தான். இத்தனை நாள் என்ன சொன்னீங்க, அவர் முன்னாடி இறங்கி இருந்த கலட்டு கிளவுஸை மட்டும்தான் கழட்டினாரு, வேற எதுவும் கழட்டல. கிளவுஸை மட்டும்தான் கழட்டினாரு. முடிஞ்சா ஸ்பின் வந்தா 2 ஓவருக்கு ஹெல்மெட் கழட்டினாரு, வேற எதுவும் பண்ணல. ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த ரசீதுன்னு ஒரு பையன் இருக்கான், அல்டிமேட் ஆடுவான், நிஜமாதான். அவனுக்கு ஒரு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுங்க, அவன் 30 ரன்னுக்கு மேல அடிக்கலாம், என் வீடை எழுதி கொடுத்துட்றான். Translate to Rudraj, if you give chance to Rashid, he can't score, I will give to my home for CSK. எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, செஞ்சு தள்ளிட்டான்டா. சூப்பர் பிரதர். கலாச்சான் கிளவுஸ் தான் கழட்டுறாரு. இன்னும் வந்தா 2 வாட்டி ஹெல்மெட் கட்டுறாரு. எல்லாருக்கும் மனசுல இருக்கும், எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேட்டீங்கடா, தலை தான்டா. டேய் என்ன பண்றது ப்ரோ? கோயில் இப்படி போலாமா? கோயிலுக்கா? அப்படியே நேரா போய் அப்படியே ஒரு லெஃப்ட்ல திரும்புங்க, அங்கிருந்து ஒரு ரைட், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல ரயில்வே ஸ்டேஷன், ரைட் சைட்ல கோயில். புரியுதா? புரியுது. அப்படியே கோயில்ல நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுருங்க. அன்னை சொன்ன மாதிரி லெஃப்ட்ல ரயில்வே ஸ்டேஷன், ரைட்ல கோவில். ரயில்வே ஸ்டேஷன் ரைட்ல கோயில் போட்டாரு, ஒரு கும்பிட போட்டாரு பாருங்க. அர்ச்சனை பண்ண சொன்னா பாரு. எங்க அப்பா அப்புறம் நைட் சோறு போட மாட்டாரு வீட்டுல. ஹலோ ஹலோ யாரு? நீங்க அரிய உங்க அப்பா தானே அங்கிள்? அது இல்லையம்மா, வெளியே போயிருக்கேன். பெரிய மீன் வாங்க தானே அங்கிள் போயிருக்கான்? ஆமா. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. ஹரியர் ஒரு 1 இயரா லவ் பண்றேன். ஏமா எங்கிட்டே தைரியம் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்றேன் நான் என் பையன் லவ் பண்றேன்னு. ஐயோ நீங்க இருங்க அங்கிள், இதுக்கே ஷாக் ஆகாதீங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அங்கிள். கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். ஏமா என்னன்னு சொல்லி சொல்லமா, ஏமா இப்படி உயிரோடு இருந்தேன். அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், அவன் 6 மாசமா என்கிட்ட ஒழுங்காவே பேசல அங்கிள். நான் தேடி பார்த்ததுல அவன் வந்து எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க 6 மாசம். ஆமா அங்கிள். ஆமா அங்கிள். உங்க அப்பாக்கு போன் பண்ணி பா மீன் வாங்க ஆரம்பிச்சல, என்ன மீன் வாங்கிட்டு வர சொன்ன? மறந்துச்சு எனக்கு. இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கும்? சொல்லுப்பா, மறந்துச்சுப்பா. என்னப்பா? நீ என்ன பண்ண, மாமியார் மீன் வேணும். மாமியார் மீனா? என்னப்பா? அதான் பாரு உனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னப்பா சொல்ற? என்ன வேலை பண்ணுறீ? டேடி பா, இது பிராங்க் பாப்பா.
செம்மையா கோத்து விட்டான்டா. இதான்டா பிராங்க். ஆமா. மாமியார் மீன் வாங்கிடுவாப்பா. உனக்கு அதையாப்பா பிடிக்கும். வீட்டுக்கு ஒரு செருப்பு கட்டி அடிக்கிறேன். தம்பி ஏகாத வெயில்ல எங்கேயா கிளம்பிட்டீங்க? செலவுக்கு காசு இல்ல, பெட் மேட்ச் போடலான்னு போய்கிட்டு இருக்கோம். பெட் மேட்சா? யாரு கூட? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, அவங்களோடதே. அதெல்லாம் எவ்வளவு பெரிய டீம் தெரியுமா? யாரு பெரிய டீம்? 190 ரன் அடி போனாங்க. முடிஞ்சாங்க சேஸ் பண்ணி win பண்ணி சொல்லுங்க பாப்பா. ஐயோ நீங்களாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சாடா சென்னை சூப்பர் கிங்ஸ்? ஜெயிச்சிட்டு வந்து தம்பி கப்பைஸ் வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு உட்காருங்க. ரொம்ப சங்கட்டமா இருக்கு நண்பர்களே, அவங்கள்ட்ட சொல்லி விளையாட சொல்லுங்க ஒழுங்கா. யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சா. எங்கடா சொன்னா கேக்குறானுங்க அவனுங்க. ஆடுறானுங்க. சின்ன பசங்களாம் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சுடாடி. மாலா யாராண்டா விட்டு பூண்டு வாங்கிட்டோம்ல, யாராண்டா முடியுமா? வாங்கியா? வாங்கிட்டோம் மச்சான், நீ போலையா? இப்போதான போறேன். யாருக்கா இது? இது எங்க அப்பனுக்கு. இது இது எனக்கு. இதுடா. இது என் தம்பிக்கு. வாங்கிக்க. ஐயோ மாலா இங்க கூட்டம் நிக்குது பாரு, அச்சுன்னு கிடைக்காங்க. கிடைக்குமா டவுட் தான் மச்சான். கொஞ்ச நாள் வெயிட் பண்றா, நான் போயிட்டு வரேன். அங்க இல்லனா கொஞ்சம் அதெல்லாம் முடியாதுப்பா, இது எனக்கே பத்தாது. ஐயா மச்சான் ஒன்னாவது மச்சிக்கு போறதுக்குள்ள கல்யாணம் போயிருங்க. ஹாப்பி நியூ இயர். அப்புறம் நியூ இயர் சொன்னா வச்சு செஞ்சு விட்டோம். வாய்ஸ் சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கு. இது எங்க அப்பாக்கு, இது என் தம்பிக்கு. ஐயோ எல்லாம் லைனா ஆடுறாங்க. லைனா ஒரே சிப்ஸ். வயசு 30க்கு மேல ஆச்சு, காலங்காலத்துல இன்னும் எதுவும் கல்யாணம் பண்ணல. இப்படி உட்காந்து ஆட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்களே, ஏன்னா அப்படி பண்றீங்க? என் வாழ்க்கையில ஒரு ஜாதகக்காரனால ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டேன். ஜாதகக்காரனா? அவன் என்ன பண்ணா? ஒன்றும் இல்லடா, 30க்குள்ள கல்யாணம் பண்ணா இவனுக்கு 2 பொண்டாட்டி, அதனால 30க்கு மேலதான் பண்ணுன்ட்டான். சரி, ஒருவேளை 30க்குள்ள பண்ணியிருந்தா 2வது அமைஞ்சிருக்குண்டா. ஆட்டுக்கு தண்ணி காட்டுற அளவுக்கு கொண்டாந்து விட்டாடா. இன்னும் எதுவுமே அமையல, எந்த பொண்ணு அமையலையா இன்னும்? அமைஞ்சா நான் ஆட்டுக்கு தண்ணி காட்ட போறேன். பைத்தகாரா, நான் சொல்றத வச்சு கேட்க மாட்டேன். நொந்துட்டான்பா. 30க்குள்ள கல்யாணம் இருந்தா 2 கடிச்சிருக்கோம். ரொம்ப ஃபீல் பண்றாப்ல பிரதர். சார் நான் எப்பவுமே ஐடி கார்டு போட மாட்டேன் சார், ஏன்னா ஐடி கார்டு போட்டா கஷ்டம் இருக்கிறதுனால ஐடி கார்டு போட மாட்டேன். உடனே ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ சரி பண்ண மாட்டேங்கிற, நான் உங்க வீட்டுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அம்மா கிட்ட போன் இல்ல, நான் அப்பா நம்பர் வேணா தரேன், என் நம்பரே கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். வீட்டுக்கு வந்தானே சார் போன் பண்ணுவார், போன் என்கிட்ட தான் இருக்கும். நான் உடனே என்ன பண்ணுவேன், தம்பி வெளில போயிருக்காயா, லேட்டா வரதுக்கு மாவு வாங்க போயிருக்காயா, வந்தோடனே கால் பண்ண சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி யாரும் பேசி வச்சுருவேன். சரி சார் வந்தோடனே கால் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே யாரும் சொல்லுவாரு. சார் இந்த மாதிரி பையன் ஒழுங்கா தான் சார் வந்துட்டு இருப்பான், நான் இனிமேட்டே கரெக்டா அனுப்பிச்சு விட்டேன் சார், என்னன்னு தெரியல சார், பசங்க மட்டும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் சார், 4 கரெக்டா வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதாச்சும் எங்க அப்பா மாதிரி பேசுறேன், நானே வச்சுருவேன். இதே மாதிரி தான் சார் 2 வருஷமா பேசுறா. இன்ன வரைக்கும் அப்பா கிட்ட பேசினதே இல்ல. நான் நினைச்சேன் சார் 2 வருஷமா என்கிட்ட பேசிட்டு எப்படி ஏமாத்திருக்கான் போடுறா சார. 2 வருஷமா வச்சு செஞ்சு வந்திருக்கான். டேய் என்னடா ஒண்ணு நிப்பாட்ட? ரெட் சிக்னல் போட்டுக்கிறாங்க, அதான் நிப்பாட்டிக்கிறேன். இந்த சந்தில என்னடா ரெட் சிக்னல் போட்டுக்குது? எத்திரிக்க வராங்க தெரியல. எவ்வளவு பெரிய சிக்னல். டேய் உன் கூட வந்துருங்க, செத்தாலும் பரவாயில்லடா, நான் பஸ்லயே போய்க்கிறேன். போடா. அப்பா நான் சிக்னல்லாம் வெயிட் பண்ணி தான்ப்பா வருவேன், பில்லு போட்டுருவாங்க இல்லைன்னா.
ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஆமா, இது ஜிமிக்கிலியோட ரூல்ஸ். எங்க அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியே இறங்கி கீழே வந்து என்ன ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிட்டாங்க. இதான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப இது வரைக்கும் லீடிங் அவர் தான். இத மாதிரி இவர் அடிச்சுக்கு யாரு இருக்கான்னு பாக்கலாம். சார் எங்க அம்மா வந்து எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்ப நான் பள்ளியா மாறேன், சத்தம் போட்டேன், அதை ஆரம்பிச்சதுதான் நல்லா முடியும். ரெண்டாவது லீடிங் ப்ரோ. இப்போ எங்க அம்மா பாத்தீங்கன்னா அதான் காலையில 4 o'clock எழுந்திரிச்சுவாங்க. ஈவன் சாமியே தூங்கிட்டு தான் இருக்கும். அவங்க அந்த 4 o'clock சாமி தூங்குற நேரத்துல அம்மா எழுந்துச்சுறாங்களா? சார் எதுக்கு சார் சாமி படம் டிவில போடுவாங்க சார் பாட்டு, அதுக்கு திருப்பி போய் காட்டுவாங்க சார் ஆர்த்தி. என்ன சார் பண்றது? மூணாவது லீடிங் சூப்பர். எங்க வீட்டுல வந்து உரம்பரைங்க யாராவது வந்தா கூட அவங்கள விட மாட்டாங்க சார். 5 மணிக்கு 5:30 எழுப்பி விட்டு பைபிளை வச்சு பாட ஆரம்பிச்சிருவாரு எங்க அப்பா. கனவுல வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருப்போம் 5:30 மணிக்கெல்லாம், நெத்தியில வந்து சிலுவை போடுவாரு, அந்த மாதிரி அலப்பர் பண்ணுவாரு. சாமியே ஆள விடுறா சாமி போயிடுவோம். முடியாதான். என்னடா இது ஆர்மியா சவுண்டா இல்லையா? என்னடான்னு வச்சுக்கிறா, நானே அடிச்சுட்டு போயிடுவேன்டா. கட் அவுட் இல்லடா, நீட்டா வச்சிருக்க கட் அவுட். எனக்கு மேல லாய்க்கு இல்ல, என்னது கண்டு வச்சுக்க போ, நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். கட் அவுட் போடு, போடவா போடு. ஓட்டாம் போற மாப்பிள எப்படி புதுசா வண்டி எடுத்திருக்கான் நம்மதான். ஏ கட்டையா, இதெல்லாம் எதுக்குடா? தேவையில்லாதடா. உனக்கு எக்ஸலுக்கே காலட்டாது, இது தேவையா உனக்கு? அண்டா கார் ஓட்டுறவன் கார் வெயிட்டா இருக்கான், இல்ல லாரி ஓட்டுறவங்க லாரி வெயிட் இருக்கானா? அதை விடு, பிளைட் ஓட்டுறவன பிளைட் வெயிட்டா இருக்கான். சும்மா செட்டு மாதிரி ஓட்டுற வண்டி தெரியுமில, நம்ம தான். ஏய் அதுக்கு சொல்லடா, பார்த்து ஓட்டணும்டா. பார்த்து ஓட்டாம எங்க பாக்காம என்னடா எப்படி பேச போறா? குடத்தை வச்சு கும்மி தண்ணி அடி. ஐயோ, ஜெட் வேகத்துல போறாங்க. கால் சுத்தமா இட்லடா. ஃபுட்பால் வச்சிருக்கிறா வண்டியில. யாருங்க அது கால் தட்டுறது? யாருங்க நீங்க? யாருங்க உங்களுக்கு? அட எந்த லவுடா கதை தட்டுறது? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, வந்து தொடங்கடா. யாருங்க அது? மம்மி தானா? நான் யாரும் திருட்டு வந்தேன் நினைச்சிட்டு மம்மி. நான் கூட எதுவும் திருட நினைச்சிட்டாங்க. சூப்பரா போய் ஏறி உட்காந்துச்சு வராது. அம்மா தப்பிங் டாடி. மச்சான், உனக்காக ஒரு சூப்பரான பாட்டு வச்சிருக்கேன்டா, நல்லா கேட்டுக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், நீ ஒரு லவ் காபால். அந்த லவுடு வார்த்தை எவனா கண்டுபிடிச்சு அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் ஃபேன் இருக்காங்க அந்த வார்த்தைக்கு. சரியான வார்த்தை அடி. பசங்க நாய் கூட மதிக்க மாட்டேங்குதா பாரு, என்னத்தான் சொல்றது. கடவுளே கடவுளே. कितने साल से जिम जा रहे हो? 4. அவ்வளவு பெருசா இருக்கு. 4 வருஷம் தமாத்துண்டு பாரு, ஜிம்முக்கே போல. ஃபுல் புரோட்டீன் தான். கடவுளே. கைஸ், நீங்க வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.